ஏன் அத்தா, கல்யாணம் தான் மொய் எழுதலாம், கருமாதின்றா காய்ச்சி ஊத்தலாம், காலையில இருந்து என்ன சமாளின்னு சொல்லாம எங்களை எல்லாம் வெறுமாயம் எல்லாம் வச்சுட்டியாத்தா? பொத்திக்கிட்டு சும்மா இருறா பொசகட்ட பயமான. கருக்கல்ல கடவாப்பல்ல கூட சரியா கழுவாம கழிச்சட்டிய கழுவி அத கஞ்சின்னு குடிக்கிற பையன் நீ. கழுவத்தேவன் கடை இட்லிதே வேணும்னு நான் வாங்கி கொடுக்கல. ஆமா, மத்தியான சோத்துக்கு ஒரு வெள்ளாட்டங்கறி முழுசா வெந்துகிட்டு இருக்கு. பிறகு என்னடா? அது சரியாத்தா, இதெல்லாம் எதுக்கு? சம்பந்தப்பட்டவ என் பேத்தி, அவகிட்டயே நான் சொல்லல, உன்கிட்ட சொல்லிவிடுவனா? வாய முடுறா வந்தட்டி பயமோனே. பாட்டி, ஏன் பாட்டி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? உட்காரு சொல்றேன். உன் மாமே உனக்கு பரிசம் போட போறாண்டி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியாடா என்ன சங்கதிண்டு? ராசா, அந்த தட்டை எடுத்து என்கிட்ட கொடு. இதுக்கு இப்ப என்ன அவசரம் பாட்டி? உனக்கு அவசரம் இல்லடி, உன் மாமனுக்கு அவசரம். கிறுக்கு பயவுள்ள விவரம் முடியாம பேசுறா. நீ தட்ட கொடு ராசா. இல்ல பாட்டி. என்னடி? எனக்கு கல்யாணமே வேணாம் பாட்டி. மாமனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிரு பாட்டி. பச்சரிசி பொங்கலுக்கு பால கறந்து வச்ச, பாலுங்க வந்துருச்சே, பாலவனோ ஆயிடுச்சே. பூவ வளர்த்து வச்சே, பூமாலை ஆகும்னு, பூமுதிருச்சே, புயலுந்தே அடிச்சிருச்சே. பாட்டி, என்கிட்ட எந்த சிரிக்கையும் பேச வேண்டாம். மயில வளர்த்து வச்ச மகராச கோட்டைக்குன்னு, நான் பெற்ற மகராசன் சிறையில மயிலிந்தே பறந்துருச்சே. காலம்புறது பாட்டி அழுதுகிட்டே இருக்கு. ஆத்தாளுக்கு வயசாகி போச்சு. ஒரு பொண்ணு பரிசு தட்ட பதறி போய் நிறுத்துறான்டா, ஒண்ணு அவ மனசை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்ல பரிசம் போட்டவனை பிடிக்காம இருந்திருக்கணும். இதுல எது நெசம்? பூவா பிறந்தா காயாகணும், பொண்ணா பிறந்தா தாயாகணும். நான் காயாகமலே தாயாகிட்டேன் மாமா. குச்சிக்கிட்ட உரிமை குடும்பம் நடத்துட்டேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா தாய் செய்ய வேண்டிய கடமை செய்யறவன் தாய் மாமன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். மாமா, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். வறுத்து வச்ச நிலக்கடலைய விதைக்க வைக்க கூடாது கஸ்தூரி. தாலி கட்டி புருஷனா வந்திருக்க வேண்டியவனுக்கு நீ தாயா இருக்கிறப்ப, எனக்கு தாரமா வந்திருக்க வேண்டிய உனக்கு நான் தகப்பனா இருக்க கூடாதா? அப்ப பாட்டி எப்படி சமாதானப்படுத்துறது? அது அழுது அழுது தானே அடங்கி போயிடும்.
செல்லத்துறை, இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? ஆத்தாளுக்கு போன உசுறு திரும்பி வந்துடவா போகுது? எந்திரிச்சு ஆக வேண்டிய வேலையை பருமாப்ல. கஸ்தூரியும் சோடியா மாலையும் கழுத்துமா பார்க்காம நான் கண்ணை மூடுனேன்னா என் நெஞ்சு வேகாது மகனே. பார்த்து போக கூடாது. என்னடா கண்ணு தெரியலையா? எருமை, நாய, பண்ணி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? பரவாயில்ல, எடுத்த துண்டு துண்டா போட்டுருவேன். ஐயோ, போயிருவான்னு பார்த்தா நிக்கிறானே. ஐயோ, முறைக்கிறானே. ஐயோ, வர்றானே. அடிச்சு கிடிச்சு விடுவானா? இப்பவே ஒண்ணுக்கு வருதே. வணக்கண்ண, பார்த்து போகண்ண. என்ன சொன்ன? எருமை, கழுத, பண்ணி, நாயா? இது மேல ஏற்றிக்கூடாது பாருங்க. இப்ப எனக்கு அடிபட்டதை பத்தி கூட நான் கவலைப்படல. உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும். மன்னிச்சுக்கண்ணே. அடிப்பான்னு பார்த்தா சலாம் அடிச்சுட்டு போறானே. இப்படின்னு தெரிஞ்ச கூட கொஞ்சம் திட்டிருப்பனே. நம்ம செவல பசு சென பிடிக்க மாட்டேங்குது தம்பியோ. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி கொண்டு போட்டுமா? தம்பி சங்க தெரியுமா? மங்காவ மாமே அந்த வாத்திப்பல் கட்டி கொடுக்க போறாராம். என்ன ஒண்ணு உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் நடக்கணும். தலைமை தாங்கணுமா? தலைமறைவா போகணும். இல்லைன்னா உன் தலை காணாம போயிரும். ஏண்டா கோட்டச்சாமி, என்னடா இது? தென்னை மரத்துல தேளு கொட்டினா பனை மரத்துல பதவளை கட்டுது. இது வேற மாதிரி விவகாரம் தம்பியோ. பத்திரமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். கஸ்தூரி அப்படிப்பட்டவ இல்ல. அப்படியா? வேற எதுக்காக நெத்தம் வாய்க்கு ருசியா வக்கனையா அவனுக்கு கோழி குழம்பு வச்சு தராளாம்? பிறகு எதுக்காக அன்னாட அவன் கலத்தி போடுறான் அன்றாயிரம் துணியில இருந்து அம்புட்டு துணியும் துவச்சு போடுறாளாம்? மாயவரத்து மயிலக்கால கணக்கா மான ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கானே, அவனுக்கு ஒருவா புளிச்ச தண்ணி கூட கொடுக்காம அசலூர்காரனுக்கு மாத்திரம் அம்பு விட்டு சவரட்ன செய்யறான்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. இவங்க சொல்றதெல்லாம் பொய்யல. கஸ்தூரி வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்.
என் கஸ்தூரி பரிசுத்தமானவன் இவங்க கிட்ட எல்லாம் சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். என் நம்பிக்கை வீணாக்கிடாத. வாத்தியாரை நீ மனசால கூட நினைக்கலன்னு இந்த சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணு. மாப்பிள்ள, நாளை கருக்கல்ல உங்களுக்கு என் மகளுக்கும் கல்யாணம்.